வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2015ல வெளியான அந்தாதி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ போலீஸ் ஆபீசர் ஆகணும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு போலீஸ் ஆயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு போலீஸ் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதனால டிப்ரெஷனுக்குள்ள போறாரு. ஒரு வழியா இவருக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருது. ஒரு முக்கியமான கேஸையும் இவர் ஹேண்டில் பண்றாரு. அந்த கேஸை இவர் நல்லபடியா சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு திருட்டு கும்பலை காட்டுறாங்க. குணான்றவர் தான் இந்த கேங்கோட ஹெட் போல. கூட 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க நினைச்ச அளவுக்கு தேர மாட்டேங்குது. இப்ப திருடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. குணாவோட ஒய்ஃபுக்கு இவர் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஆனா இப்ப வெளியே வேலை விஷயமா போயிட்டு வந்ததா சொல்றாரு. சரி வாங்கன்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் டீமோ சேர்ந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதாவது நிறைய எதிர்பார்த்து போனோம், அவளுக்கு கிடைக்கவே இல்ல, இன்ஃபர்மேஷனை ஒழுங்கா சேகரிக்க மாட்டீங்களான்னு குணா கோவப்பட்டு இருக்காரு. மத்த 2 பேருமே நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் குணாவோட ஒய்ஃப் கவனிச்சிடுறாங்க. இவங்க திருடிட்டு தான் வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. ஓஹோ, இன்னும் இந்த திருட்டு வேலையை நீ விடலையான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்படுறாங்க. ஆமா, திருடிட்டு தான் வந்திருக்கேன், இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு. இப்ப கடுப்பான ஒய்ஃப் இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட நம்ம போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி ஹஸ்பண்ட் திருடிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி மாட்டி விடுறாங்க. இப்ப போலீஸுங்க இந்த கேங்க அமுக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்ப குணாவும் மாமாவும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. போலீஸுங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா, அதுல மாமாவை ஷூட் பண்ணிடுறாங்க. குணாவும் மாமாவை ஷூட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. தப்பிக்கலாம்னா தப்பிக்கலாம், ஆனா மாமாவை பாக்குறதுக்காக இவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சோ இப்ப மாமாவை பார்க்க வந்ததுனால குணாவையும் அந்த ஃப்ரெண்டையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப 2 பேரை காட்டுறாங்க. ஒருத்தர் பேரு அருண் அப்படின்றது, இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு பேரு விஸ்வா அப்படின்றது. இவங்க 2 பேருமே போலீஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்காங்க போல. தொடர்ச்சியா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இவங்க 2 பேர் சேர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. 2 பேருமே எப்படியாவது சேர்ந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மாமா பொண்ணா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட பேரு மீரா அப்படின்றது. ஆக்சுவலா மீராவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் இவருக்கு பிளான் இருக்கும். இவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா மாமா கல்யாணம் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது இவரோட மாமாவும் இவரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. மாமாக்கு கொஞ்சம் மறதி ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருப்பாரு. நீ என் கம்பெனியை கூட நடத்தலாம், நீ தான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுற, சீக்கிரமா போலீஸ் ஆயிடுப்பா, உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி பாத்துருவேன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அடிக்கடி அத்தை வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க போல. 2 குடும்பமும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கிறது நமக்கு தெரியுது. இவரும் மீராவும் அடிக்கடி வெளியே வச்சுலாம் மீட் பண்றாங்க, சேர்ந்துலாம் சுத்திட்டு இருக்காங்கல்ல. இது அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மீராவை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவருக்கு விஸ்வான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு டெஸ்டுக்காக போக போறாங்க போல. அதாவது இன்டர்வியூ மாதிரி நடக்கும்ல, அதுக்காக போக போறாங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில 2 ரவுடி பசங்க 2 பொண்ணுங்களை கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்படிதான் பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்ணுவீங்களான்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. டே சண்டைலாம் வேணாம், வா வான்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டு விஸ்வா கூப்பிடுறாரு. நம்ம இப்ப போயிட்டு இருக்க காரியம் என்ன, நீ எதுக்குடா தேவையில்லாம சண்டைலாம் போடுற அப்படின்ற மாதிரி சமாதான பத்தி கூட்டு வந்துடுறாரு. இப்ப 2 பேருமே இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவர் பேரு ராஜேஷ் அப்படின்றது. ராஜேஷ் அவரோட மாமாவை கூட்டிட்டு ஒரு மினிஸ்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மினிஸ்டரோட பிஏ பேரு மணி அப்படின்றது. முதல்ல இவங்க வாசல்ல வச்சு மணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் வேற ஒரு மீட்டிங்ல இருக்காரு, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அவருமே வெயிட் பண்ண வைக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல நீங்க வரலான்ற மாதிரி சொல்றாரு. இவர் தான் மினிஸ்டரா இருப்பாரு. இந்த மினிஸ்டரை பார்த்து ராஜேஷும் மாமாவும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ராஜேஷோட மாமாக்கு இவர் நல்ல பழக்கம் போல, சகஜமா பேசுறாரு. என்னோட மாப்பிளைக்கு ஒரு விஷயம் ஆகணும், நீங்க தான் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ராஜேஷோட கம்பெனி இருக்காங்கல்ல, சோலார் பேனல் அமைக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க போல. கவர்மெண்ட் சைடுல இருந்து அப்ரூவல் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இது மூலியமா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஆட்சியில நல்லது நடந்தா அது மூலியமா திரும்பி நாங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு, கண்டிப்பா பண்ணிடலாம்ன்ற மாதிரி நல்ல விதமா பேசுறாரு. இதுக்கு எனக்கு எவ்வளவு வேணும்ன்றத பத்தி நான் மாமா கிட்ட பேசுறேன், நீங்க போய் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
மாமா கிட்ட எவ்வளவு வேணும்ன்றத சொல்லிடுறாரு போல. ராஜேஷ்மே எவ்வளவு கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி மாமா கிட்ட கேக்குறாரு. நம்ம நினைச்சதை விட 10 மடங்கு அதிகம்ன்ற மாதிரி சொல்றாரு. ராஜேஷை பொறுத்த வரைக்கும் 30 கோடி ரூபாய் வரைக்கும் கூட தரலான்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாரு. ஆனா அந்த பொலிட்டீஷியன் வந்து 300 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. 300 கோடி ரூபாய்க்கு கண்டிப்பா என்னோட கம்பெனி ஒத்துக்க மாட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ராஜேஷ், இது மூலியமா உங்க கம்பெனியும் நிறைய சம்பாதிக்க தானே போறாங்க, அப்புறம் என்ன 300 கோடி ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பேசி ஓகே பண்ணுன்ற மாதிரி மாமா சொல்றாரு. சரி ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷும் ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவும் விஸ்வாவும் சேர்ந்து இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதுல விஸ்வா தான் செலக்ட் ஆயிருக்காரு, நம்ம ஹீரோ செலக்ட் ஆகல. இப்ப விஸ்வா ட்ரைனிங்காக போனோம் போல. மச்சான் கவலைப்படாத, நீயும் சீக்கிரமா செலக்ட் ஆயிடுவ, நம்ம 2 பேருமே சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோ செலக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு போல. அப்ப வேற ஒரு சைடு பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காரு. இதை நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பரதநாட்டியத்தை விட்டுறலாம், நம்ம வேலைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும், ஹீரோக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, விஸ்வாக்கு கால் பண்ணி பேசுறாரு. விஸ்வா எப்ப பாரு பிஸி பிஸின்னு சொல்றாரு. சாரி மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி இவருமே கால்லாம் கட் பண்ணிட்டாரு. என்ன போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட பேசலையேன்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காரு. இப்ப மாமா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன் பையனுக்கு நீயாவது சொல்லலாம்ல, என் ஆபீஸ் அவன் பாத்துக்கிட்டா கூட போதும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி மாமா பேசுறத ஹீரோ கேட்டுறாரு போல. அதனால ஹீரோ கோவத்துல மீன் தொட்டியை உடைச்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் அத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக தேவையில்லாம இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க, என் அப்பா அப்படி பேசினா என்ன, நான் வெயிட் பண்றது தானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹீரோக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீராலாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவருமே உடைச்ச மீன் தொட்டியை சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, உன் மாமா கேட்டதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ற, உன் மாமாவும் சரியா தானே பேசிட்டு இருக்காரு, உன் மாமாவோட வேலையில போய் நீ ஜாயின் பண்ணு, இந்த கனவெல்லாம் விட்டுறா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா அட்வைஸ் பண்றதுனால இவருமே அந்த வேலைக்கு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவருமே ஆபீஸ்ல மாமாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ ஆபீஸ்க்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம்பா, என்னோட வேலை எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு மறதி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிருச்சு, இந்த வேலையெல்லாம் நீ மேனேஜ் பண்ணிக்கிட்டா நான் நிம்மதியா இருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அதனால மாமா இருக்கார்ல, அப்ப சீக்கிரமா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேருக்கு 2 குடும்பமும் சேர்ந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் நல்லபடியா பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்ன்றது தான் கனவா இருக்கும். இப்ப போலீஸ் ஆக முடியாம இந்த வேலை பார்க்கறது பிடிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால வீட்டுக்கு வந்து ஒய்ஃபு கிட்டயும் அம்மா கிட்டயும் சரியாவே பேச மாட்டாரு. இவர் எப்ப பாரு அப்செட்டா இருக்கிறத ஒய்ஃபும் அம்மாவும் நோட் பண்றாங்க. இவருமே இந்த வேலையில ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால இந்த வேலையில இன்வால்வ் ஆக முடியாது, நமக்கு போலீஸ் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ராஜேஷை நமக்கு காட்டுறாங்க. ராஜேஷோட மாமா பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவர் 1 மாசமா மினிஸ்டருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல போல. என்னதான்ப்பா முடிவெடுத்திருக்கன்ற மாதிரி இந்த அங்கிள் கேக்குறாரு. அமௌண்ட் கொஞ்சம் பெருசுல, அதனால கம்பெனி கிட்ட நான் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரமா பெரட்டி நான் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா, உனக்கு காசு வேணும்னா நான் வேணா தரவான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. எப்ப பாரு எதுக்காகடா இப்படியே உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவரும் மனசுக்குள்ள வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அது என்னன்னா, இதெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ் தான் ஆசை, நான் திரும்பி ட்ரைனிங்லாம் எடுக்க போறேன், திரும்பி எக்ஸாம்லாம் எழுத போறேன்ற மாதிரி சொல்றாரு. அம்மா அதெல்லாம் வேணான்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர் பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் வேலைக்கு போறேன்ல, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மீராவோட அப்பாக்கும் தெரிய வருது இல்ல. அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. நீயே எதுக்காகமா எல்லாத்தையும் பண்ணணும், அவன் வேலைக்கு வந்தா என்னவா, திரும்பி எக்ஸாம்லாம் எழுத போறானாமா, இவ்வளவு நாள் செலக்ட் ஆகாதவன் இப்ப மட்டும் எப்படி செலக்ட் ஆவான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இல்லப்பா இது எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப இவருமே தெரிஞ்ச ஒரு போலீஸ வீட்டுக்கு கூப்பிட்டு பேச வைக்கிறாரு. அதாவது இந்த போலீஸ் சொந்தக்காரர் மாதிரி போல. நீ கவலைப்படாத, உன்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு, தொடர்ச்சியா ட்ரை பண்ணு, நீ நிச்சயமா செலக்ட் ஆவ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஹீரோவும் விடக்கூடாது, எப்படியாவது நம்ம போலீஸா மாறணும்ன்ற மாதிரி பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சப்போர்ட்டிவா இருந்தது ஒய்ஃப் தானே, அவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல கிராக் பண்ணிடுறாரு போல. இப்ப ட்ரைனிங்க்கு எல்லாம் போறாரு, ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காரு. இப்ப செல்வான்ற வேற ஒரு போலீஸ காட்டுறாங்க. மினிஸ்டர் செல்வாவை கூப்பிட்டு பேசுறாரு. வீட்ல இருந்து நிறைய காசு காணாம போயிருக்கு போல, யாரு என்னன்றத கண்டுபிடின்ற மாதிரி செல்வா கிட்ட சொல்றாரு.
என்ன சார் பண்றது, திருடன் கூட திருடனா பார்த்து தான் திருடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மினிஸ்டரை திருடன் மீன் பண்ணி சொல்றாரு. யோ நக்கலா பேசாதயா, என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி மினிஸ்டர் அனுப்பி விடுறாரு. இந்த செல்வா மினிஸ்டருக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கான போலீஸா தான் இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, வேலையில ஜாயின் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. ஒய்ஃப் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது குணான்றவன் இருக்கான்ல, இவரை கிராஸ் பண்ணி போறான். இவன் திருட்டு வழக்குல மாட்டினவன்றதெல்லாம் இவருக்கு தெரியும். இவன் எதுக்காக வந்துட்டு போறான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ள வந்துடுறாரு. இப்ப உள்ள வந்தவருக்கு எட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வான்றவர் தான். அதாவது மினிஸ்டர் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இவரோட எட்டு போல. இப்போதைக்கு இவர் தான் எட்டு போல. அவர்கிட்ட எல்லாம் இவர் சகஜமா பேசுறாரு. நமக்கு ராஜேஷ்னு ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவர் கேட்ட மாதிரியே 300 கோடி ரூபாயை ரெடி பண்ணிடுறாரு. 3 சூட்கேஸ்ல காசை ரெடி பண்ணி தந்துடுறாரு. இந்த இடத்துல செல்வா வச்சுதான் டீலிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சார் உங்களோட ஒத்துழைப்பெல்லாம் வேணும்ன்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், காசை தந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி மினிஸ்டருமே அவங்க 2 பேர் அனுப்பி வச்சிடுறாரு. ஏற்கனவே மினிஸ்டர் வீட்ல கொஞ்சம் காசு திருடு போச்சு பாத்தீங்களா, திருடங்களை புடிச்சாச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் கிட்ட கேட்கறதுக்காக கால் பண்றாங்க. மினிஸ்டரோட பிஏவா மணின்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மினிஸ்டர் அவங்கள போட்டு தள்ள சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. மினிஸ்டர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, இவரா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படியா, சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப செல்வா வேலை விஷயமா வெளியே போக போறேன்னு சொல்லும் போது நானும் வரேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி வாங்கன்ற மாதிரி செல்வாவும் கூட்டு வந்துடுறாரு. ஒரு 2-3 பேர் மாட்டிருப்பாங்க, அவங்கள ஷூட் பண்ற மாதிரி தான் பிளானா இருக்கும். இதுல ஹீரோக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஏன்னா இவங்க பெரிய தப்பு பண்ணல, ஆனா இதுக்கே என்ன என்கவுண்டர் பண்றாங்கன்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படி பாக்குற, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது இவருமே இல்லன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோக்கு உள்ளுக்குள்ள இதெல்லாம் தப்புன்ற மாதிரி தோணுது பாத்தீங்களா. ஏற்கனவே சொந்தக்கார போலீஸா இருந்தார்ல, அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. செல்வா இந்த மாதிரி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவர் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸ்ல வரும்போது செல்வா வேற மாதிரி தான் இருந்தாரு, சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாரு, இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இவர் அந்த போலீஸ் கிட்ட பேசினது செல்வாக்கும் தெரியுது. என்னப்பா அந்த சீனியர் போலீஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்க போலியே அப்படின்ற மாதிரி செல்வா கொஞ்சம் நக்கல் பண்றாரு. இப்ப செல்வா பிரசன்ட்ல எங்க வந்திருக்காருன்னா மணியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மினிஸ்டர் காசை இவர் தான் சேஃபா இடம் மாத்துவாரு போல. இன்னும் 2 சூட்கேஸ் தான் வைக்கிற, மீதி ஒரு சூட்கேஸ் எங்கன்ற மாதிரி மணி கிட்ட கேக்குறாரு. இல்ல அவர் 2 சூட்கேஸ் தான் கொண்டு போக சொன்னாரு, ஒன்னு வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த செல்வா இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போறாரு. இந்த மணி ஏமாத்துறாரு போல, இவர் ஒரு சூட்கேஸை எடுத்து வச்சிட்டாரு போல. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது. அது என்னன்னா செல்வா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தகவல் தெரிய வருது. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதாவது செல்வா ஒரு இடத்துல இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்குறாரு. யாரோ சாவடிச்சுட்டு போயிருக்காங்கன்றது இவருக்கு தெரியுது. எதுக்காக சாவடிச்சிருப்பாங்க அப்படின்றது ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. செல்வா கடைசியா காசு எடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த காசை தூக்கிட்டு யாரோ சாவடிச்சிருக்காங்க. ஆனா காசை தூக்கிட்டு போனது இவருக்கு தெரியாதுல்ல, இவருமே யாரு சாவடிச்சிருப்பான்னு யோசிக்கிறாரு. இப்ப காசு காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்காரு. யாரு தூக்கியிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு. அசிஸ்டன்ட் தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ எதுக்காக வந்திருக்காருன்னா, செல்வா கடைசியா இங்கதான் வந்திருக்காரு, இங்க இருந்து கிளம்பும் போதுதான் சம்பவம் நடந்திருக்கு. இங்க எதுக்காக வந்தாருன்ற மாதிரி மினிஸ்டர் கிட்ட கேட்கிறாரு. சும்மா பேசுறதுக்காக தான் வந்தான்ற மாதிரி மினிஸ்டர் சமாளிக்கிறாரு. காசு இன்வால்வ் ஆனதா சொல்ல முடியாதுல்ல, அதனால சமாளிச்சிட்டு இருக்காரு. இல்ல ஹீரோக்கு டவுட் வந்து நிறைய கேள்வி கேட்கிறாரு. நீ என்னப்பா கேள்வி மேல கேள்வி கேட்கிற, இதுக்கு மேல கேள்வி கேட்கணும்னா வாரண்டோட வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா சார், சரி சார் வாரண்டோட வரன்ற மாதிரி ஹீரோவும் எந்திரிச்சு போயிடுறாரு. இவன் என்ன நம்மள நோண்டிட்டு இருக்கான், இவன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் போல, இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் மணி கிட்ட இவர் சொல்றாரு. ஆனா மணியே உள்ளடி வேலை பாக்குறாரு, அது இவருக்கு தெரியல. யாரோ செல்வாவை சாவடிச்சு காசை தூக்கி இருக்காங்க, யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரு தூக்கி இருக்காங்கன்னு பார்த்தா காசை தந்த ராஜேஷ் தான் தூக்கி இருக்காரு. ஆனா யாரை வச்சு தூக்குனாரு, எப்படி தூக்குனாரு அப்படின்றதெல்லாம் கிளியரா நமக்கு தெரியல. இப்ப ராஜேஷ் வீட்ல தான் அந்த 2 சூட்கேஸ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது போல. ஆக்சுவலா ஹீரோக்கு விஸ்வான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர் இருக்கிற ஸ்டேஷனுக்கு தான் இவர் சார்ஜ் எடுக்கிறதுக்காக வராரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு இன்னொன்னு பொண்ணுமே அசிஸ்டன்ட் மாதிரி ஜாயின் ஆகுறாங்க. அந்த பொண்ணோட பேரு மாலினி அப்படின்றது. இதுக்கு மேல இவங்க 3 பேர் தான் டீம் போல. இப்ப இவங்க 3 பேரையும் பார்த்து சீனியர் பேசணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஏற்கனவே வந்து செல்வாக்கு எதிரா வேற ஒரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்க போனார்ல, அதை பத்தி கூட இந்த சீனியருக்கு தெரிஞ்சிருக்கு. போலீஸ்னா உங்கள மாதிரி தான் இருக்கணும்ன்ற மாதிரி சீனியருமே ஹீரோவை கொஞ்சம் பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப மினிஸ்டர் இருக்கார்ல, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறாரு. அதுல ப்ராஜெக்ட்டுக்கான ஆரம்ப வேலை
வேலைலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்றது இவருக்கு தெரிய வருது. இவர் தான் அப்ரூவல் எல்லாம் தந்திருப்பாரு. ஆனா இப்ப இவருக்கு காசு எதுவுமே கிடைக்காம போயிருச்சுல, அதனால செம்ம கடுப்புல இருக்காரு. இந்த மணியை பொறுத்த வரைக்கும் 300 கோடியும் செல்வா கிட்ட அனுப்பி வச்சன்ற மாதிரி பொய் சொல்லியிருக்காரு போல. 300 கோடியும் மொத்தமா போயிருச்சுன்ற மாதிரி புலம்புறாரு. பேசாம ஏதாவது பண்ணி இந்த ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஸ்டாப் பண்ணா தேவையில்லாத பிரச்சனை வரும் தலைவரே, வேணான்ற மாதிரி மணி சொல்றாரு. நீ சொல்றதும் சரிதான், இந்த ப்ராஜெக்ட் போனா வேற ப்ராஜெக்டே நமக்கு வராம போயிடுமா, அந்த ப்ராஜெக்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே மனசை தேத்திக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு விஸ்வா வேற ஒரு கேஸுக்கு போயிருக்கிறது தான் அந்த புது பொண்ணு மாலினி சொல்றாங்க. என்ன கேஸுக்குன்னு கேட்கும்போது ஒரு டாக்டரோட பையன் கடத்தப்பட்டிருக்கான் போல, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஜீப் ஒரு இடத்துல நிறுத்திட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குணா இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல நடமாடிட்டு இருக்கான். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சும் குணாவை பார்த்திருப்பாரு. இந்த நேரத்துல இவன் எதுக்காக நடமாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சடனா அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனுமே பயந்து ஓடிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில குணா என்ன பண்றானா, ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு தப்பிச்சிடுறான். இப்ப பின்னாடியே வந்த மாலினி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தப்பிச்ச குணா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்துடுறான். அதுதான் அவனுக்கு மாமாவும் ஒரு ஃப்ரெண்டும் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்திருக்கான். இப்ப இவங்க கிட்ட காசு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதாவது இவங்க கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 200 கோடி ரூபாய் காணாம போச்சுல, 100 கோடி ரூபாய் இவங்க கிட்ட இருக்கு. எந்த 100 கோடி ரூபாய் இருக்குன்னு தெரியல. ஹீரோ குணாவை திடீர்னு துரத்திட்டு போனதுனால காயெல்லாம் ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா. சீனியர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும், நீங்க எதுக்காக தனியா வேகமா ஓடி போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இல்ல சார், அவன் அங்க நடமாடினதுல ஏதோ டவுட் இருக்கு சார், அதனால தான் நான் துரத்திட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. குணாக்கும் இந்த கேஸுக்குமே ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டாரு. சரி என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி சீனியர் அனுப்பி விடுறாரு. ஏற்கனவே இவரோட ஃப்ரெண்டு விஸ்வா ஒரு டாக்டரோட கேஸ பாக்குறதுக்காக போனாரு பாத்தீங்களா. இப்ப டாக்டர் கிட்ட திரும்பி சில விசாரணை பண்ணலாம்ன்ற மாதிரி டாக்டரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு. இவரோட பையனை கடத்தினவன் இவ்வளவு காசு தந்தனா அவன் பையனை விடுறன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இவரும் காசை தந்துடலான்ற மாதிரி அவன் வைக்க சொன்ன இடத்துல காசை வச்சிடுறாரு. வீட்டுக்கு போ, உன் பையன் இருப்பான்னு சொன்னோன்னே இவருமே வீட்டுக்கு வராரு. வீட்டு வாசல்ல தான் போலீஸுங்க இருக்காங்க. இவங்க எதுக்கு வந்தாங்கன்ற மாதிரி செம்மையா கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப உள்ள வந்து நம்ம பையன் வந்துட்டானான்ற மாதிரி வைஃபை பார்த்து கேட்கறாரு. பையன் இன்னும் வரலன்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. இல்ல இவர் பயங்கர கடுப்பாயிடுறாரு. நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்களை பார்த்ததுனால தான் அவன் என்னோட பையனை விடலன்ற மாதிரி இவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இவருமே மிரட்டினவன் கிட்ட காசை தந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சீனியருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் சார், அவன் தான் காசு தந்தா பையனை விட்டுறேன்னு சொல்றானா, நீங்க எப்படி சார் நம்புவீங்க? நிறைய கேஸ்ல காசை வாங்குவாங்க, ஆனா பையனெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லிருக்கணும் சார், தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கோவப்படுறாரு. இப்ப சீனியர் இருக்கார்ல, இவரை பாதுகாக்கிறதுக்காகவும் அதே மாதிரி பையன் வந்தா அவனை பாக்குறதுக்காகவும் நீங்க ரெண்டு பேர் இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த மினிஸ்டர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மணி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. எப்ப பாரு உனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுமா, சீக்கிரமா வான்ற மாதிரி மினிஸ்டர் அனுப்பி விடுறாரு. ஆக்சுவலா இவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காகலாம் வந்திருக்க மாட்டாரு. போன் பண்ணி யார்கிட்டயோ பேசுறாரு. குணா கிட்ட தான் பேசுறாரு போல. நான் தந்த காசு பத்திரமா இருக்குல்ல, சீக்கிரமா ஷேரை பிரிச்சுக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சோ மீதி ஒரு 100 கோடி ரூபாய் இருந்ததுல அதை இவரும் குணாவும் ஸ்பிளிட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க போல. இப்ப நம்ம ஹீரோவும் மாலினியும் சேர்ந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஸ்டேஷன்ல மணியும் வேற ஒருத்தனும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மணி கிட்ட பேசினா அவனுமே பைக் எடுத்துட்டு கிளம்புறான். அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திருட்டு வேலை எல்லாம் பண்றவன் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவனை ஃபாலோ பண்ற மாதிரி வேகமா ஜீப்பை கொண்டு போயிட்டு இருக்காரு. அவன் பயந்து ஒரு இடத்துல பைக்கை கீழே போட்டுட்டு போயிடுறான். அது ஒரு பாலடைஞ்ச இடமா இருக்கும். நீ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி மாலினி கிட்ட சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக இவர் வந்துட்டு இருக்காரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் பதிலுக்கு சண்டை போடுறாரு. அவனை லாக் பண்ணி இந்த இடத்துல பிடிச்சிடுறாரு. அவன் கிட்ட போன் இருக்குல்ல, அந்த போன் எல்லாம் புடுங்கிடுறாங்க. இவன் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மணி கிட்ட நிறைய பேசியிருக்கான், இதை தாண்டி சில நம்பர் கிட்ட பேசியிருக்கான். இந்த நம்பர்லாம் யாரோடதுன்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ எப்ப வீட்டுக்கு வராரு எப்ப போறாருன்றதே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு வெளியே போயிடுறாரு. இதை நினைச்சு வைஃப் ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்ப கூட இவருக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது போல. அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வைஃப் இவருக்காக ஆசாசையா சமைச்சாங்க பாத்தீங்களா, இவர் சாப்பிடாம கிளம்புறத பார்த்தோன்னா செம்ம அப்செட் ஆயிடுறாங்க. கொஞ்சம் கோவமா உட்காந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராது.
உனக்காக நான் எவ்வளவு பண்றேன் அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டல்ல. உனக்காக எனக்கு பிடிச்ச பரதநாட்டியத்தை விட்டேன், அதே மாதிரி வேலைக்கு போனேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ என் மேல கொஞ்சம் கூட அக்கறைப்படுற மாதிரியே தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்க கேஸ் அந்த மாதிரி, இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டேன்னா உன் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சமாதானம் பத்திட்டு கிளம்புறாரு. இவங்களுக்கு ஒரு நபரோட போன் கிடைச்சது இல்ல, அந்த நபர் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரோ அவங்கள ட்ரேஸ் பண்ண மாதிரி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே விஸ்வா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்பதான் வந்தேன், என்ன ஏதுன்றத பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இங்க மணி தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது மணினா அந்த மினிஸ்டரோட பிஏவா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உள்ளலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது மணி இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. இத பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவன் மாட்டினா நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ன்றதுக்காக யாரோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ இவர் எதுனாலும் சீனியர் கிட்ட அப்டேட் பண்ணோம் பாத்தீங்களா, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. சார், மினிஸ்டரோட காசை செல்வா எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் செல்வாவை யாரோ சாவடிச்சிருக்காங்க. ஏன்னா மினிஸ்டர் கிட்ட நான் கேள்வி கேட்கும் போது பதட்டப்பட்டாரு. இப்ப மினிஸ்டரோட பிஏ கொல்லப்பட்டிருக்காரு, பெரிய லெவல்ல காசு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கிட்ட பேசுறாரு. சரி, அந்த பையன் கேஸும் என்ன ஏதுன்றத பாருங்க, டாக்டர் ரொம்ப புலம்புறாரு அப்படின்ற மாதிரி சீனியருமே பேசி அனுப்பி விடுறாரு. இப்ப இவங்களுமே கேண்டீன் ஏரியால இருக்க விஸ்வா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. விஸ்வா, எல்லா உண்மையும் ஒழுங்கா சொல்லு, ஏன்னா மாட்டினவனோட போன்ல உன் நம்பரும் இருந்தது, அதே மாதிரி மணியோட போனை செக் பண்ணதுலயும் நீ அடிக்கடி மணி கிட்ட பேசினது தெரிய வந்திருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ தான் உள்ள போய் மணியை சாவடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஸ்வா போலீஸா மாறினாரு பாத்தீங்களா, இவரோட வேலையெல்லாம் இவர் சரியா செஞ்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா விஸ்வாக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேஷ் தான். ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அவரோட ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. சூப்பர் மச்சான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. மினிஸ்டர் 300 கோடி ரூபாய் லஞ்சமா கேட்கிறாரு. 300 கோடி ரூபாய் தரவே முடியாது. கம்பெனி கிட்ட பேசி காசை கூட வாங்கிடுவேன், ஆனா திரும்பி கம்பெனி கிட்ட தரணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. தர மாதிரி தந்துட்டு வாங்குறது தான் அவங்க பிளானா இருக்கும். 100 கோடி ரூபாய் வரைக்கும் கூட கம்பெனிக்கு பிரச்சனை இல்ல, அதனால 100 கோடி ரூபாயை வேற யாருக்காவது தந்துட்டு இந்த வேலையை முடிக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. குணா ஸ்டார்டிங் ஒரு வீட்டை திருடினாரு பாத்தீங்களா, அதுவே ராஜேஷோட வீடா தான் இருக்கும். ராஜேஷ் அவன் பேர்ல நான் கேஸ் எல்லாம் தரலன்ற மாதிரி வெளியே எடுத்திருப்பாரு. அங்கிள் இறந்து போயிட்டாரு, ஆனா குணாவையும் ஃப்ரெண்டையும் வெளியே எடுத்திருப்பாரு. எங்க வேலைக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி குணா கிட்டயும் அந்த ஃப்ரெண்டு கிட்டயும் டீல் பேசியிருப்பாரு. இதை தாண்டி மினிஸ்டர் வீட்டுல திருட்டு நடந்தது பாத்தீங்களா, மணி தான் பிளான் பண்ணி திருடவே சொல்லியிருப்பான். செல்வா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே விஸ்வா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓஹோ, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா, நான் வேற யாரையாவது ஃப்ரேம் பண்ணி விட்டுறேன், ஆனா நீ எனக்காக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மணியும் சேர்த்திருப்பாரு. உள்ள இருந்து ஒருத்தன் வேலை பார்க்கணும், வெளிய இருந்து ஒருத்தன் வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த வேலைக்காக மணி 50 கோடியும் குணா 50 கோடியும் எடுத்துக்கிற மாதிரி பிளான் இருக்கும். அவங்களுக்கு வேண்டிய காசை ஏற்கனவே மணி எடுத்து வச்சிருப்பாரு. மீதி 200 கோடி ரூபாயை தான் செல்வா கிட்ட கொடுத்து விட்டுருப்பாரு. செல்வாவை சாவடிக்காம காசை தூக்குற மாதிரி தான் பிளான். ஆனா குணா இருக்கான் பாத்தீங்களா, என்னால சாவடிக்காம பண்ண முடியலன்ற மாதிரி சாவடிச்சு விட்டுருப்பான். இதை தாண்டி டாக்டர் பையன் கடத்தப்பட்டதுக்கும் குணா தான் காரணமா இருப்பாரு. ஏன்னா டாக்டர் பையனை கடத்தி ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டு அந்த நாள் நைட்டு பணத்தெல்லாம் மாத்திக்கலாம், அதாவது மணியோட பங்க மணிக்கும் குணாவோட பங்க குணாக்கும் பிரிச்சுக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். ஏன்னா ஹீரோ குணாவை பார்த்துட்டார்ல, கொஞ்சம் பிரச்சனை மாதிரி ஏற்பட்டிருக்கும். இதை தாண்டி குணா அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதாவது அந்த டாக்டரை ஏமாத்தியும் நிறைய காசு சம்பாதிக்கலாம், டாக்டரை மிரட்டியும் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் எங்களோட பிளான்ல இல்லவே இல்லன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்ட் விஸ்வா சொல்லிட்டு இருக்காரு. சரி, உடனே அந்த ராஜேஷ்க்கு கால் பண்ணு, 200 கோடி ரூபாய் இருக்கான்றதை செக் பண்ண சொல்லுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவருமே ராஜேஷ்க்கு கால் பண்றாரு. ராஜேஷ் கிட்ட 200 கோடி ரூபாய் பத்திரமா இருக்கான்னு கேக்குறாரு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் தான் செக் பண்ணோம், நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பி வான்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. இவங்களுமே கெஸ்ட் ஹவுஸை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ராஜேஷ் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்கும் போது இங்க இருந்த காசை யாரோ தூக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. யாரோ உள்ள புந்து காசை தூக்கி இருக்காங்க. தூக்குனது கண்டிப்பா குணாவா தான் இருக்கும். குணா பழைய விஷயத்த மறக்கல, உங்களை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, ராஜேஷ் குணாவை வெளியே எடுத்திருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அந்த நாள் நைட்டு குணாவோட மாமா செத்து போயிட்டார்ல, அந்த கோவத்தை மனசுல வச்சுதான் குணா இப்படி பண்ணிருப்பான். ஆனா ராஜேஷ் இங்க ஒரு வேலை பண்ணிருக்காரு. அது என்னன்னா, 200 கோடி ரூபாயை வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒரு சிப்பியும் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அது மூலியமா லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே லொகேஷனை பார்த்துட்டாங்கல்ல, உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே போயிட்டு இருக்காங்க. டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம்
அப்படின்ற மாதிரி டீம்ல இருக்கவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பாய் தான் இருக்காரு, கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ தடுத்து அந்த பாய் கூட சண்டை போடுறாரு. அந்த பாய் சத்தியமா எனக்கு தெரியாது, நிறைய காசை தந்து அதை டாலரா மாத்தணும்னு சொன்னாங்க, இதுதான் காசுன்ற மாதிரி காட்டுறாரு. இந்த பாய் கிட்ட 100 கோடி ரூபாய் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்பயும் 200 கோடி ரூபாய் அவனுங்க தான் வச்சிருக்காங்க. அந்த பையனையும் அவனுங்க தான் வச்சிருக்காங்க. அவனுங்க எங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த பாய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடம் எல்லாத்தையும் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் குணாவோட ஆளுங்க இருக்காங்க. சோ குணா இங்க தான் இருக்கான், இங்க தான் அந்த சின்ன பையனும் இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம சைலண்டா போய் அந்த சின்ன பையனை காப்பாத்தலாம்ன்ற மாதிரி இவங்க முயற்சி எல்லாம் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள குணாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, சத்தம் கேட்டு முழிச்சிடுறாங்க. இப்ப குணாவோட ஆளுங்க கன்னை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குணாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுல ஃப்ரெண்டு விஸ்வாக்கு காயம் எல்லாம் பட்டுருது. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, குணா ஆளுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த சண்டையோட முடிவுல குணாவை இவர் லாக் பண்ணிடுறாரு. குணாவால நிறைய பேர் செத்துருக்காங்கல்ல, குணாவோட கதையை இவர் முடிச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த பையனை இவர் காப்பாத்திடுறாரு. பேரண்ட்ஸ்க்கு தகவல் கிடைச்சிருதுல, பேரண்ட்ஸுமே அந்த பையனை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ காப்பாத்தி தந்ததுக்காக ஹீரோக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு பெரிய விஷயத்தை சால்வ் பண்ணிட்டார்ல, ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை பண்ண மாதிரி எனக்கு தோணுது. எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு தொடக்கம் ஒரு முடிவு இருக்கும், அதுதான் இந்த அந்தாதி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கொஞ்சம் குழப்பம் இருந்ததுன்னா எங்க குழம்புச்சோ அந்த இடத்த நீங்க திரும்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.